டேங்க்கு தேவையான காற்றை இது உள்ளே கொடுக்கும். உள்ளே இருக்க எரிபொருள் எல்லாம் சேர்ந்துருக்க எரிபொருளை பூரா கேனிஸ்டர் பாக்ஸுக்கு உள்ளே போகும். நம்ம மெக்கானிக் யதார்த்தமாக இதை திருப்பி போட்டோம்னா அந்த டயர்டு மாற்றி வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஹாய், நான் உங்கள் விஜய், ஜிபே மோட்டார்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஸ்ப்ளெண்டர், ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் கேனிஸ்டர் பாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இது ஏன் இதை இப்போ பார்க்க போகிறோம்னா, வண்டி வந்தது வேறு வேலைக்கு. இப்போ ஏன் அதை பார்க்க போகிறோம்னா, இடையில ஒரு சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட கால் பண்ணி டேங்க்கு வந்து டக்கு எப்படின்னா கேஸ் ஃபுல்லாகுது, ஓப்பன் பண்ணால் வெடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ரெண்டாவது 1 கிலோமீட்டர் ஓடனோடனே கஸ்டமருக்கு வண்டி ஆஃப் ஆகிருந்திருக்கு. நம்மகிட்ட கால் பண்ணி கேட்டிருந்தாரு. நான் என்ன பண்ணியிருந்தேன், டேங்க் அடியில் கேனிஸ்டர் பாக்ஸு, அதுக்குரிய ஓஸு, உள்ளே ரிட்டன் வர ஓஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அவருக்கு அது ஃபோனில் சொன்னது எதுவும் புரியலை. லாஸ்ட்டில் மொத்தமாகவே க்ளோஸ் பண்ணிவிட்டு டேங்க் உள்ளே இருந்த வர அந்த ஓஸை க்ளீன் பண்ண சொன்னேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் சரியாயிருச்சு அப்படின்றாரு. அதை இப்போ நம்ம ஒரு வீடியோவாகவே போட்டுருவோம். கேனிஸ்டர் பாக்ஸ் எப்படி வேலை பார்க்குது, அது என்னென்ன வண்டி அடைச்சி விட்றதுக்கு அதுக்கு அது என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டு. ஸ்ப்ளெண்டர் மாடல் வண்டிகளுக்கு பார்த்தீங்கன்னா டேங்க் அடியில் கேனிஸ்டர் பாக்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த கேனிஸ்டர் பாக்ஸ் என்ன மெத்தடில் வேலை பார்க்குதுன்னா, டேங்க்கில் ஃபுல்லாகிற ஆவி எரிபொருளை கொண்டு போய் மறுபடியும் இன்ஜினில் கொண்டு போய் எரித்து மைலேஜை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இதை வச்சுருக்காங்க. இதனால் வண்டி ஏன் அடைச்சி ஓடுது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்ப்போம். எங்கேருந்து ஆரம்பிச்சிருவோம்னா, இப்போ டேங்கு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் மூடின்றனால இந்த மூடியில் வந்து வெளியே ஏறு போகிறதுக்கு அந்தளவுக்கு எதுவுமே இல்லை. நம்ம பழைய மாடலில் பார்த்திங்கன்னா ஓட்டை கொடுத்துருப்பாங்க ஏர் வெளியே போகிறதுக்கு. இதில் வந்து ஏர் வெளியே போகிறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால் என்ன ஆகும்னா, டேங்க்கு அடியில் ஒரு ஹோல்ஸு. இந்த ஹோல்ஸ் எதுக்காகனா, நம்ம இப்போ டேங்க்கு ஃபுல்லாகுது, டேங்க்கு சப்போஸ் நீங்கள் அது எப்படி சொல்கிறதுன்னா, நீராவி எப்பயுமே ஒரு ஹீட்டான இடத்துலையும் சரி, ஒரு நீர் இருக்க இடத்துல, நார்மலாக காற்று இருக்க இடத்துல நீராவி வரும். இப்படி டேங்கில் வெப்பமாகிற அந்த நீராவி எரிபொருள் எல்லாமே என்ன பண்ணோம்னா, இந்த இங்கே இருக்கும் இதோட எண்டு, அந்த ஓட்டையோட எண்டு இங்கே இருக்கும், ஃபுல்லாக நிறைஞ்சு அந்த ஓட்டையில் வந்து ரிட்டன் போகும். அப்படி நீங்கள் பெட்ரோல் இறங்குறதுக்கு ஒரு காற்று உள்ளே தேவையா, அந்த காற்று எங்கேருந்து வரும்னா, இந்த ஒன்வே டயர்டு, இது ஒன்வே டயர்டு. இது எப்படின்னா, இங்கே வந்து ரிட்டன் போகிறது, அதே காற்று உள்ளே போகும். உள்ளே போகிறதுக்கு என்னதுன்னா, இங்கே ஒரு டயர்டு, இது டயர்டுன்னு ஒன்வே டயர்டுன்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா, இப்போ இதை அவுக்குறேன், சிம்பிளாக அவுத்துட்டு இது வெளியேருந்து காற்றை உள்ளே ஊதலாம். ஆனால் உள்ளேருந்து வெளியே ஊத முடியாது. இது வந்து ஒன்வே டயர்டு. இது எப்படின்னா, டேங்க்கு நீங்கள் பெட்ரோல் இறங்குறதுக்காக காற்று தேவைப்படும். அந்த காற்றை என்ன பண்ணோம்னா, இழுக்க மட்டும்தான் செய்யும். உள்ளேருந்து நம்ம எரிபொருள் வருதா, எரிபொருளை வந்து ரிட்டன் இழுக்க முடியாது, வெளியே தள்ள முடியாது. அந்த ஒன்வே டயர்டு வந்து தடுத்துலாம். இங்கே அதே பெட்ரோல் டேங்க் ஃபுல்லாகி அந்த கேஸு வந்து நம்ம வெளியே போகிறது என்ன பண்ணோம்னா, அதே மாதிரி ஒன்வே டயர்டு. இங்கே எப்படின்னா, காற்று போக மட்டும்தான் செய்யும், இழுக்க செய்யாது. அது எப்படின்னு சொல்கிறேன். வச்சுட்டோம்டா ஊத முடியாது, ஆனால் உறிஞ்சலாம், காற்றை உறிஞ்சலாம். அதே மாதிரி இங்கே ஒரு ஒன்வே டயர்டு. இதுக்கு என்ன கான்செப்ட்னா, பெட்ரோல்லேருந்து வர எரிபொருளை உரியும் காற்று, அதுக்கு தேவையான டேங்க்கு தேவையான காற்றை இது உள்ளே கொடுக்கும். உள்ளே இருக்க எரிபொருள் எல்லாம் சேர்ந்துருக்க எரிபொருளை பூரா கேனிஸ்டர் பாக்ஸுக்கு உள்ளே போகும். கேனிஸ்டர் பாக்ஸ் உரியறதுக்கு வந்து ஒரு அவுட்ரு வேணும். இந்த சைடு 2 ஓஸ் இருக்கும், அந்த சைடு 2 ஓஸ் இருக்கும். இங்கிட்ட இருக்க 2 ஓஸில் எப்படின்னா, ஒன்று ஏர் வந்து உள்ளே ஃப்ளோ ஆகுறது எல்லாமே ஏர் தான். ஏர் வந்து உள்ளே போகிறதுக்காக இந்த ஓஸு, பெரிய ஓஸு. இது வந்து எக்ஸிட்டு. இது நீங்கள் அடைச்சிருந்தாலும் எது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து என்ன பண்ணோம்னா, இந்த டெஸ்ட்டு பூரா வெளியே போகும். இந்த கேனிஸ்டருக்குள்ளே என்ன இருக்கும்னா, வெறும் கறி தான். நம்ம இப்போ தண்ணி பாஞ்சு வச்சு க்ளீன் பண்ணுவோம், அந்த மாதிரி இது எரிபொருளை ஒரு பாஞ்சு வச்சு க்ளீன் பண்ணுற மெத்தட் தான் இது. பக்கத்தில் ஒரு எரிபொருள் டேங்கில் இருக்க எரிபொருளை கொண்டு வந்து தனியாக எரிபொருள் ஆவியும் வரும், எரிபொருள் வரும், ரெண்டையும் தனித்தனியாக பிரிக்கிறது தான் இந்த கேனிஸ்டர் பாக்ஸு. இது வந்து எக்ஸிட்டு. இது வந்து நார்மலாக அதில் போகிற டஸ்ட்டு எல்லாமே வெளியே போகிறதுக்கு. இது பார்த்திங்கன்னா சேஸ் வெளியில் கொண்டு போய் இந்த இன்ஜினுக்கிட்ட எக்ஸிட்டு வெளியே போகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதே இது அந்த சைடு பார்த்தோம்னா, இப்போ இதே இது இந்த சைடு பார்த்தோம்னா, ஒன்று டேங்க்கு
டேங்க்கு உரிகிற மெத்தட் சொல்லியிருந்தேன். நீங்கள் எரிபொருள் டேங்க்கில் நிறைஞ்சுன்னா உறிஞ்சு உள்ளே போகும். அதே காற்று டேங்க்கு பெட்ரோல் இறங்குறதுக்கும் உரிகிறதுக்கும் காற்று உள்ளே போகணும். அந்த காற்று வந்து ஒன் வே டயர்டு வழியில் இங்கே போகும். இங்கே ஒரு டயர்டு, அங்கே ஒரு டயர்டு. இன்னொரு ஓஸ் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்து எரிபொருள் வந்து இங்கே ட்ரை ஆகுது. மொத்தமாகவே எரிபொருள், தண்ணி, நீராவி எல்லாமே வந்து இந்த கேனிஸ்டரில் வந்து ஃபுல்லாயிரும். ஃபுல்லானது என்ன பண்ணணும்னா, ஒன்று ட்ரை பண்ணோம், கீழே ட்ரை பண்ணி தண்ணியை அந்த சைடு ஓவர் ஃபுல்லு, நான் ட்ரை ஓஸ்ன்னு சொன்னேன், அந்த சைடு ட்ரையில் போயிடும். ஆவியாகிற அந்த எரிபொருளை மட்டும் மேல் பக்கம் இன்னொரு லேயரில் வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் ட்ரை தான், தேவைப்படாத பொருளை வெளியேற்றுறது தான். ஆனால் என்ன பண்ணும், எரிபொருளை வெளியேற்றும். இந்த எரிபொருள் என்ன பண்ணும், போய் அதே மாதிரி ஒன் வே டயர்டு, இந்த டயர்டு அதே மாதிரி தான் உரிய மட்டும்தான் முடியும் தவிர ஊத முடியாது. ஒரு டயர்டு பார்த்தீங்கன்னா கார்பெட்டரோட மேல் பகுதி. இது எப்படின்னா, நம்ம ஏர் ஃபில்டர்லேருந்து ஏர் உள்ளே போகும், பெட்ரோலும் இங்கேருந்தும் பெட்ரோல் போகும். ஆனால் இந்த கேனிஸ்டர்லேருந்து ஆவியாகிற காற்று என்ன பண்ணும், அந்த மிச்ச தேவையில்லாத எரிபொருள் வேஸ்ட் ஆச்சுல, அந்த எரிபொருளை கொண்டு வந்து மறுபடியும் இதுக்குள்ளே விட்டு இன்ஜின் கொண்டு போகும். ஏன்னா அதுவும் கொஞ்சம் எரியும். இது அதே மெத்தட் தான். இப்போ இங்கே பிடிங்கிட்டான், கார்பெட்டர்கிட்ட பிடிங்கிட்டான். கேனிஸ்டர்லேருந்து ஊதத்தான் முடியும், கார்பெட்டர்லேருந்து உரிய முடியாது. கார்பெட்டர்லேருந்து வர காற்றை உரிய முடியாது. கேனிஸ்டர்லேருந்து போகிற காற்று, அதாவது எரிபொருள் மட்டும்தான் கார்பெட்டருக்கு போகும். இதான் மெத்தடு. இதனால் ஏன் அடைச்சி ஓடுதுன்னா, வண்டி நீங்கள் உரிகிற டேங்க்கில் வந்து பெட்ரோல் இறங்கணும்னா டேங்க்கு காற்று தேவை. அந்த காற்று தேவை இல்லாமல் என்ன, சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த கழட்டையில் டேங்க்கு கொஞ்சம் இதாகிடும், இது கலண்டு விழுந்துடும். அப்படி கலண்டு விழுந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் இதே டயர்டு, இப்போ இந்த டயர்டை இது மேல் பக்கம், இது இப்போ உரியலாம், உரிய முடியுது, ஊத முடியாது. இதை நம்ம கலட்டிட்டு அந்த டேங்க்கில் இருக்க இந்த மாட்டுறது அந்து போகும். அந்து போகும்போது என்ன ஆகும்னா, நம்ம மெக்கானிக் யதார்த்தமாக இதை திருப்பி போட்டோம்னா அந்த டயர்டு மாற்றி வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். எந்த ஒரு வேலையுமே பார்க்கல, உரியவும் முடியல, ஊதவும் முடியல, உரியவும் முடியல, ஊதவும் முடியல. இது டாப்பில் இருக்குது, டாப்பையும் கீழே இருக்குதுங்க. அந்த டயர்டை நம்ம கரெக்ட் பொசிஷனில் டேங்க் அடியில் வைக்கலாட்டியும் இந்த மாதிரி பிரச்சனை வரும். ரெண்டாவது, இந்த பூச்சி இது கூடு கட்டுறது. இதில் இந்த ஒரு ஓசில் கூடு கட்டிடுச்சுன்னா, அல்லது அங்கிட்டு இருக்க உரிகிறதுல காற்று உள்ளே வரதில் கூடு கட்டிடுச்சுன்னா டேங்க்கில் வந்து கரெக்டாக பெட்ரோல் இறங்காது. ஓரளவு சொட்டு சொட்டாக இறங்கும். சொட்டு சொட்டாக இறங்கையில் என்ன ஆகும்னா, 1 கிலோமீட்டருக்கு போகும், வண்டி ஆஃப் ஆகிக்கிறோம். அல்லது டேங்க்கில் கேஸு ஃபுல்லாகிடும். கேஸு ஃபுல்லாகி அந்த கேஸை வந்து இங்கே உள்ளே உரிய முடியாமல் இந்த இது பிறண்டுருச்சுன்னா உரியவும் முடியாது, ஊதவும் முடியாது. அப்போ வந்து டேங்க்கில் ஃபுல்லாகி எரிபொருள் தம்மாகி நிற்கும். நீங்கள் மூடியை ஓப்பன் பண்ணையில் புஷ்ஷுன்னு திறக்கும். அவ்வளோதான், சிம்பிள் மேத்தடு. கேனிஸ்டர் வந்து ப்ராப்ளம்னா இந்த டயர்டு பிறண்டுருக்கான்னு செக்அப் பண்ணணும். ரெண்டாவது, இந்த ஹோல்ஸ் 2 ஹோல்ஸ் அடைச்சிருக்கான்னு செக்அப் பண்ணணும். அவ்வளவுதான். இது ஓப்பனாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எரிபொருள் நீங்கள் கார்பெட்டருக்கு மைலேஜ் வேணும்னா கொடுக்கலாம், அல்லது கொடுக்காமலும் போகலாம். இது ஓப்பனில் இல்லை இருந்துச்சுன்னா என்ன பண்ணோம்னா, கொஞ்சம் வண்டி மக்கர் பண்ணும். அவ்வளவுதான். ரன்னிங்கில் ஒரு 40-50 போகையில் லைட்டாக அடைச்சி திணறி ஓடும். அவ்வளவுதான். ஏன்னா கார்பெட்டருக்கு எக்ஸ்ட்ரா காற்று போக ஆரம்பிச்சிடும். இவ்வளோதான் சிம்பிள் மெத்தடு. அவருக்கு வந்து வண்டி 1 கிலோமீட்டருக்கு ஒருக்கு ஆஃப் ஆனது கேஸ் ப்ராப்ளம். டேங்கை மூடியை திறந்தோடனே டம்முடு அந்த காற்று வந்ததுக்கு காரணம் என்னாண்டா, அவங்க யதார்த்தமாக அந்த ஒன் வே டயர்டை திருப்பி போட்டுருந்துருக்கலாம். டேங்க் அடியில் இப்படி மாட்டுறத பெரட்டி மாட்டிருந்துருக்கலாம். கேனிஸ்டர் பாக்ஸ் முக்கியமாக மாட்டுறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம பெட்ரோல் மூடியில் ஓப்பன் கொடுத்துருப்போம். அந்த ஓப்பன் மூடி இல்லை, அந்த ஏர் உள்ளே வரதுக்கு மூடியில் வந்து சில சமயம் பெட்ரோல் மூடியில் அடைச்சிக்கிறோம். அது வந்து டேங்கில் ஃபுல்லாகி வெடிச்சிடக்கூடாது அப்படின்ற முக்கிய காரணத்துக்காக தான் அதை வச்சது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, வீணாகிற பெட்ரோலை கொண்டு போய் மறுபடியும் எரித்து மைலேஜ் கொடுக்கறதுக்காக கேனிஸ்டர் பாக்ஸு பைக்கில் வைக்கிறாங்க. இந்த கேனிஸ்டர் பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்கும்னா, வெறும் கறித்தூள் மட்டும்தான் இருக்கும். இதோட எக்ஸ்பிரி டேட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு எக்ஸ்பிரி டேட்டே கிடையாது. இதில் போட்டிருக்காங்க எக்ஸ்பிரி டேட்டு. இது என்ன போட்டிருக்காங்கன்னா, 16/12/1 இங்கிட்டு பார்த்தோம்னா 24 2019 மாடல் வண்டி. நம்ம வண்டியை இதுலேயே கனெக்ட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து எக்ஸ்பிரி டேட்டு கிடையாது. இதை நீங்கள் கலட்டி எடை போட்டு பார்க்கலாம். ஒரு வெயிட்டு உங்களை ஓரளவுக்கு அதிகமான வெயிட் ஆயிடுச்சு அப்படின்னா, கேனிஸ்டர் பாக்ஸுக்குள்ளே தண்ணி அதிகமாக இருக்குது, வெளியே போக இடம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதே இது ரொம்ப தூளாக இருந்துச்சுன்னா
கேனிஸ்டர் பாக்ஸ் அந்த வடிகட்டுறது அதோட தன்மை இழந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். இதை பார்த்து நம்ம மாற்றிக்கிடலாம். எலக்ட்ரி ஆட்டி பார்த்தோம்னா உடனே கறி சவுண்டு வரத்தான் செய்யும், ஆனால் போயிருக்காது. எடை தான் இதோட மெயின். எடை கூடிருச்சாலோ குறைஞ்சிருச்சுனாலோ இந்த கேனிஸ்டர் பாக்ஸை நீங்கள் மாற்றிடலாம். உங்கள் வண்டியில் இந்த மாதிரி டேங்க் ஃபுல்லாகி ஏர் வந்தாலோ அல்லது 1 கிலோமீட்டருக்கு ஒரு ஆஃப் ஆனாலோ கேனிஸ்டர் பாக்ஸு இந்த வண்டியில் இந்த மாடலு, ஒவ்வொரு வண்டியில் இந்த கொஞ்சம் மெத்தடு மட்டும் மாறும், ஆனால் வேலை பார்க்குற ப்ராசஸ் எல்லாம் ஒன்று தான். இதை மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்துட்டிங்கன்னா வண்டி ரன்னிங்கில் ஆஃப் ஆகாது. இந்த டேங்க்கில் வந்து ஏர் தம்மாகிற அந்த பிரச்சனை வராது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். குறை நிறைய இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. ஒரு லைக்கை போடுங்க.